ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பதிவு பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இது என்னென்னு தெரியுதா? இதுதான் வந்து நேச்சுரல் ஸ்க்ரப்பர், நுரை பீர்க்கங்காய் நாருங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து விதையாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இது வந்து மண்ணில் ஊனி வச்சு நடக்கும்போது எனக்கு சின்ன செடி எல்லாம் வளர்ந்துருச்சு. அதனால் சின்ன செடி காமிக்க முடியல. விதையிலேருந்து செடி உருவாகுதுங்க. இந்த செடி வந்து நான் ஒரு கிளைம்பர், அதாவது கொடி வகையாக தான் படரும். நல்ல பீர்க்கங்காய் மாதிரி ஒரு பெரிய இலைகளுடைய ஒரு கொடியாக பரவும். அடுத்து வந்து பூவாக மொட்டாக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து மொட்டுக்கள், இந்த நுரை பீர்க்கங்காயுடைய மொட்டுக்கள். அடுத்து வந்து பூ, இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இந்த மொட்டு வந்து பூவாக மலருங்க. மலர்ந்து சூப்பராக வந்து இந்த பூவில் இருந்து தான் வந்து எந்த விதை காயுமே வந்து இந்த பூவில் வந்து சுருங்கினதுக்கப்புறம் தான் அது குட்டியாக ஒரு காய் வரும். அந்த பூ வந்து சுருங்கினதுக்கப்புறம் குட்டியாக காய் வரும். அந்த காய் வந்து இப்போ நாளாக ஆக கொஞ்சம் பெருசாகுது. அந்த ஸ்டேஜ் இது. நம்ம நுரை பீர்க்கங்காவுடைய வாழ்க்கை சுழற்சி, அதாவது லைஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்பாஞ்ச் கார்டு, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த குட்டி காய் வந்து பெருசாகும். அப்புறம் இந்த காய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். பார்த்தா வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது வந்து சமைக்கிறதுக்கு நல்லா இருக்காதுங்க. ரொம்ப கசப்பாக இருக்கும், பயங்கர கசப்பு. இது வந்து அப்புறம் எல்லோ கலர் ஆகும். எல்லோ கலர் ஆனது அப்புறம் கருப்பாகும். கருப்பானதுக்கப்புறம் கடைசியாக நம்மளுக்கு சூப்பரான இயற்கை ஸ்க்ரப்பர் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நியூ சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.